கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினத்திலே கூட ஒரு தலைப்போடு கூட நாம் வேதத்தை தியானிக்கவிருக்கிறோம். கடுகு விதை மற்றும் புளித்த மாவின் குறித்த ஊமைகள். கடுகு விதையை பற்றியும் புளித்த மாவை குறித்தும் இயேசு பேசிய ஊமைகளை நான் இன்றைய தினத்திலே சுருக்கமாக உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஊமைகள் கொடுக்கப்பட்ட நோக்கம் நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, பெரும்பான்மையாக மக்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, ஊமைகள் எளிய மக்களுக்காக புரிவதற்காக சொல்லப்பட்டது அப்படின்னு நினைக்கிறாங்க. உண்மை அது கிடையாது. என்ன அப்படின்னா, ஆவிக்குரிய கருத்துகள் அந்த ஊமைகளிலே இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இந்த இடத்துல பரலோக ராஜ்யத்தை ஒப்பிட்டு ஆண்டவர் ஒரு ஊமையை குறிப்பிடுகிறார். அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, எதை வைத்து சொல்லுகிறார் அப்படின்னா, கடுகு விதையை வைத்து சொல்லுகிறதை பார்த்து கொண்டிருக்கிறோம். கடுகு குறித்து எடுத்து அதன் மூலமாக பரலோக ராஜ்யத்தை எப்படி விஸ்தாரமாகும் அப்படிங்கிறத ஆண்டவர் ஊமையாக சொல்லுகிறார். மத்தேயு தின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலிருந்து 35ஆம் வசனம் வரை நம்ம தியானித்தோம் அப்படின்னா, ஆண்டவர் அந்த ஊமையை சொல்லும்போது சொல்கிறாரு. 32ஆம் வசனம், அது சகல விதைகளிலும் சிறிதாயிருந்தும். அதாவது ஒரு கடுகு எப்படி இருக்கும் அப்படின்னா, அதனுடைய சைஸ் எல்லா விதைகளிலுமே நிறைய விதைகள் இருக்கிறது. அதாவது செடிகள், கொடிகள், அதாவது பயிர் வகைகள் எல்லா விதைகளிலுமே மிகவும் ரொம்ப சின்னது. அதாவது கையில் கூட வச்சா அப்படியே ரொம்ப சின்னதாக தெரியும். அந்த அளவுக்கு ஒரு சின்ன கடுகை வைத்து ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தை குறித்து, பரலோக ராஜ்யத்தினுடைய வளர்ச்சியை குறித்தும், பரலோக ராஜ்யத்தினுடைய அதனுடைய வளர்ச்சியை, அதாவது எப்படின்னா வளர்ச்சின்னா என்ன அப்படின்னா, அது எப்படி பெரிதாக மக்கள் அந்த பரலோக ராஜ்யத்தில் சேருவார்கள் என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடுகு விதையை வைத்து அவர் ஊமையாக சொல்லுகிறதை பார்த்து கொண்டிருக்கிறோம். சிறிதான ஒரு சின்ன விதை என்ன பண்ணுது அப்படின்னா, அது விதைக்கப்படும் பொழுது எப்படி இருக்குமா, வளரும்போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதனுடைய கிளைகள் அடையத்தக்க மரமாகும். கடுகு விதை அதாவது இந்தியா தேசத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் இருக்கும். ஆனால் வரலாற்று ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இயேசுவின் காலகட்டத்தில் வாழ்ந்த அந்த இடங்களிலே இஸ்ரவேல் தேசத்தில் கடுகு செடி ரொம்ப கொஞ்சம் பெருசாக வளரும். அதாவது பறவைகள் அமரத்தக்கதாக அப்படி வளரக்கூடிய ஒரு கடுகு விதையை குறித்து தான் ஆண்டவர் இங்கே புரிய வைக்கிறதை பார்த்து கொண்டிருக்கிறோம். இது என்ன சொல்லுது? அந்த கடுகு சரி வளர்ந்து பெரிதாகும்போது பறவைகள் அமரும் அப்படின்றதுல என்ன சொல்கிறாருன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, தேவனுடைய ராஜ்யமானது ஆரம்பத்தில் ஒரு சிறிய கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் ஆரம்பிக்கப்படும் பொழுது, தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய வேலைகள் நாம் செய்யும் பொழுது அது சிறிய விதையாக இருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி ஒரு சில பகுதிகளில் ஒரே ஒரு நபர் அல்லது ஒரு குடும்பத்தில் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா, ஒரே ஒரு நபர் ஆண்டவரை தெரிந்து கொள்வார். ஆண்டவரை அவர் தெரிந்து கொண்ட பிறகு அந்த குடும்பமே மாற்றப்பட்டிருக்கும். எப்படி மாற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க சாட்சி சொல்லும்போது சொல்லுவாங்க, எங்கள் வீட்டில் எங்கள் தம்பி முதல்ல ஆண்டவரை ஏற்றுக்கிட்டாரு. அப்படி இல்லைன்னா எங்களுடைய வீட்டில் எங்கள் அக்காவுக்கு அற்புதம் நடந்துச்சு, எங்கள் அப்பாவுக்கு அற்புதம் நடந்துச்சு, என்னுடைய தங்கச்சிக்கு அற்புதம் நடந்தது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நாங்கள் குடும்பமாக அதிலிருந்து இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு இயேசுவையே வணங்க ஆரம்பிச்சிட்டோம், அவரையே நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுகிறதை
நாம் பார்க்க முடியும். அப்படிதாங்க இந்த கடுகு விதைக்கு ஒப்பாக இருக்கக்கூடிய அந்த ஆரம்ப காலகட்டமானது எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு வாழ்ந்த காலகட்டத்தில் இயேசு பிரசங்கித்த ஆரம்பிக்கும்போது புதிதில் வெகு சிலர் மட்டுமே கேட்டு விசுவாசித்தாங்க. இயேசு பின்னாடி நிறைய ஜனம் வந்தது. இயேசு பின்னாடி நிறைய பேர் சுற்றிட்டு இருந்தாங்க. எல்லாருமே என்னென்னவோ அவங்க பார்த்தாங்க, அற்புதங்கள் எல்லாம் கண்டாங்க. ஆனால் விசுவாசித்தார்களா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மிக குறைவு. எண்ணிக்கையில் மிக குறைவாகவே விசுவாசித்தார்கள். ஆரம்ப காலகட்டத்தில் இயேசு பிரசங்கிக்கும் பொழுது அதை விசுவாசித்தவர்கள் மிகவும் குறைவானவர்கள் மட்டும்தான். அதுபோல தான் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நாட்கள் செல்ல செல்ல இயேசு மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த பிறகு தேவனுடைய பிள்ளைகள் மூலமாக அற்புதங்கள் நடக்க ஆரம்பித்த பிறகு கிறிஸ்துவை வெளிப்படுத்தப்படக்கூடிய அதாவது காரியங்கள் நடந்தது. அப்போது இயேசுவை விசுவாசிக்கிற ஒரு ஜனக்கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக தயாராகி இன்றைய தினத்திலே பரலோக ராஜ்யத்துக்கு நிறைய பேர் அதில் சேர்க்கத்தக்கதாக இயேசுவை விசுவாசித்து, இயேசுனுடைய பிரசங்கங்களை விசுவாசித்து, இயேசு சொன்ன தேவ வார்த்தைகளை விசுவாசித்து இன்றைக்கி நிறைய பேர் ஆண்டவரிடத்தில் வந்தாங்க. நம்ம பார்க்குறோம் அநேகர் புறக்கணித்தாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் அநேகர் புறக்கணித்தாங்க. நிறைய பேர் பரிகாசம் பண்ணாங்க. எப்பயுமே ஒரு வளர்ச்சி என்பது எப்படி இருக்கும் அப்படின்னா, எடுத்த உடனே திபுதிபுன்னு வளர்ந்துடாது. அது கொஞ்சம் கொஞ்சமாக வளரும்போது தான் அதனுடைய வளர்ச்சி அப்படியே பெருக ஆரம்பிக்கும். ஒரே முட்டை திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் வளர்ந்த மாதிரி காணுவாங்க, அதுக்கப்புறம் காணாமல் போயிடுவாங்க. அது வளர்ச்சி கிடையாது. வளர்ச்சி என்பது என்ன அப்படின்னா சிறுக சிறுக வளர்ச்சி அடைய வேண்டும். நிறைய பேர் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா உடனே நான் பெரிய ஆள் ஆகிடணும், உடனே நான் இந்த நிலைமைக்கு போயிடணும், உடனே நான் ஒரு உயர்ந்த ஒரு இடத்துக்கு போயிடணும், நான் ஒரு பெரிய கிறிஸ்துவங்களை பார்த்தீங்கன்னா நான் ஒரு பெரிய பிரசங்கியர் ஆகிடணும், அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு பெரிய நல்ல ஒரு லக்ஸரியான வாழ்க்கை வாழணும். பிஸ்னஸ் மேனை பார்த்தீங்கன்னா அது ஆரம்ப ஸ்டேஜ்லேயே நான் பெருசாக பண்ணி பெரிய லெவலுக்கு போயிடணும், உலகத்திலே ஒரு நம்பர் 1 வரணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேசுவாங்க. ஆனால் காணாமல் போயிடுவாங்க. சிறுக ஆரம்பிக்கிறவங்க நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுடைய வளர்ச்சி என்பது தெரிய ஆரம்பிக்கும். அவருடைய வளர்ச்சி சிறுக சிறுக தான் தெரியும், அற்பமாக எண்ணப்படும். ஒருத்தனுடைய வளர்ச்சி வளர்ந்தவங்களை நீங்கள் கேட்டு பாருங்களேன், நீங்கள் எப்படி முன்னுக்கு வந்தீங்க, எப்படி இவ்வளோ பெரிய ஆள் ஆனீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு பாருங்களேன். அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டோம், எத்தனையோ பேர் எங்களை அவமானப்படுத்தினாங்க, எத்தனையோ பேர் இந்த தொழிலை விட்டுடுன்னு சொன்னாங்க, எத்தனையோ பேர் இந்த ஊழியத்தை விட்டுடுன்னு சொன்னாங்க, எத்தனையோ பேர் நீங்கள் இப்படி போகலாம் அப்படி போகலான்னு ஆலோசனை சொன்னாங்க. ஆனால் நாங்கள் இந்த சின்ன விஷயத்திலேயே தேவனுக்கு உண்மையாக இருந்து தேவனுடைய ஊழியத்தை செய்து இன்னைக்கு பெரிய கனமான ஊழியத்தை தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நிறைய விசுவாசிகள் இருக்கிறார்கள், ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்குன்னு ஊழியக்காரங்க சொல்லுவாங்க. ஒரு பிஸ்னஸில் சிறுக வளர்ந்தவங்களை நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா வாழ்க்கையில் பல பிரச்சனை வரும், போராட்டம் வரும், துன்பங்கள் வரும், துயரங்கள் வரும். இவைகள் எல்லாம் வச்சு நாங்கள் கடந்து வந்தோம். இன்னைக்கு நிறைய பேருக்கு முன்பதாக பேசப்படுவதற்குரிய ஒரு ஆளாக நாங்கள் நிற்கிறோன்னா எங்களுடைய பின்னாடியாக ஒரு பெரிய உழைப்பு இருக்கிறதுன்னு சொல்லி ஒரு வளர்ந்த பிஸ்னஸ் மேனை சொல்லுவாங்க. உடனே வளர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லி யாருமே சொல்ல மாட்டாங்க. உடனே வளர்ந்தவங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா காணாமல் போயிடுவாங்க. ஏதோ அவங்கக்கிட்ட இருக்கிறது எல்லாம் வச்சுக்கிட்டு உடனே பெரிய ஆள் ஆன மாதிரி விளம்பரப்படுத்திப்பாங்க. ஆனால் கொஞ்ச நாளில் பார்த்தீங்க அப்படின்னா காணாமல் போயிடுவாங்க. அதனால எப்பயுமே நாம் சிறுக வளர்வதை தான் விருப்பப்பட வேண்டும். கொஞ்சமாக வளர்ச்சி என்பது தான் ஒரு ஆசீர்வாதமான ஒரு வளர்ச்சி. இயேசு கிறிஸ்துவை நிறைய பேர் புறக்கணித்தார்கள். இயேசுனுடைய சுவிசேஷம் சொல்லும்போது அவரை எதிர்த்தார்கள். இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொள்வதற்கு நிறைய பேர் அங்கீகரிக்கவில்லை. ஆனால் இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இயேசுவை வணங்காத தேசங்களே கிடையாது. அப்படி உருவாகி கொண்டிருக்கிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆரம்ப காலகட்டத்தில் இயேசுனுடைய ஊழியத்தில் கூட இருந்த சீஷர்கள் கூட அவரை விட்டு ஓடி போய்விட்டாங்க. கூட இருந்தவர்கள் ஓடிப்போன பிறகு மீண்டுமாக அவர்கள் கட்டப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக வந்தாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா சிலுவையின் அருகே இயேசு போகும்போது இயேசுவை புறக்கணித்தாங்க, அவமானப்படுத்தினாங்க, பரியாசம் பண்ணாங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் அவரை
இழிவாக பேசினார்களோ அவர்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டதை நாம் பார்க்க முடியும். ஆனால் நடந்தது என்ன? இயேசுனுடைய வாழ்வாக இருக்கட்டும், ஒரு கிறிஸ்துவ சபைகளாக இருக்கட்டும், நீங்கள் பார்க்கும்போது என்ன நடந்துட்டு இருக்கிறது, இவங்க எப்படி வளர்ந்தாங்கன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, பரலோக ராஜ்யம் அப்படி தான் மெதுவாக வளர்ச்சி அடைகிறதே தெரியாமல் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கும். ஏன் அப்படின்னா, அதில் பரிசுத்த ஆவியானவருடைய பங்கு இருந்து கொண்டு தான் இருக்கிறது. திருச்சபைகளை எழுப்பி அவர் வழிநடத்தக்கூடியவராக பரிசுத்த ஆவியானவர் இருந்து கொண்டிருக்கிறார். இங்கே கடுகு விதையைப் போல பரலோக ராஜ்யத்துக்கு தேவன் ஒப்பிடுகிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு கடுகு விதை விதைச்சோம் அப்படின்னா அது ஒரு மரமாகி அதனுடைய கிளைகளிலே பறவைகள் பறவைகள் சிறிய பறவைகள் எல்லாமே கூட அது மேலே அமர்ந்து கொள்ளும்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறது என்ன அப்படின்னா, பரலோக ராஜ்யம் ஆரம்பத்திலே விதைக்கப்படும் போது சின்னதாக இருக்கும். ஆனால் அது வளர்ந்து பெரிதாகும்போது அநேக கிளைகள் உள்ள ஒரு நல்ல ஒரு மரமாக நிறைய பேர் வரக்கூடிய ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்வு இருக்கும் அப்படி என்பதை இந்த இடத்திலே பரலோக ராஜ்யத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறதை, கடுகு விதையை வைத்து சொல்லுகிறதை பார்த்து கொண்டிருக்கிறோம். இரண்டாவதாக ஆண்டவர் சொல்லுகிறார் புளித்த மாவு. அவர்களுக்கு ஒரு 33ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, 13ஆம் அதிகாரம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, வேறொரு ஊமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தார். அதாவது கொஞ்சம் மாவு இருக்குது அப்படின்னா அது புளிக்கணும் அப்படின்னா புளித்த மாவு கொஞ்சமாவது அதில் போட்டால் தான் அது நல்லா புளிக்கும். அந்த மாதிரி புளிக்க வேண்டும் என்றால் கொஞ்சம் மாவு, புளித்த மாவு அதில் போடும் பொழுது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது எல்லாமே புளித்து விடும். அதுபோல் நீங்கள் கவனிங்க, ஒரு தயிரை நீங்கள் பாலில் இருந்து தான் தயிர் உருவாகுது. இப்போது பாலில் என்ன பண்ணுறாங்க, நல்லா காய்ச்சிட்டு ஆற வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதில் கொஞ்சோண்டு மோரோ அல்லது கொஞ்சோண்டு தயிரோ அதில் போட்டாங்க அப்படின்னா மொத்த பாத்திரமே பாலாக காசப்பட்ட அந்த பாத்திரம் நிறைய தயிர் உருவாக்கிவிடும். எப்படி இது உருவாகிறது அப்படின்னா, கொஞ்சம் அந்த புளிப்பு அதில் போட்ட உடனே அது முழுவதுமாக தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்ளுகிறதை பார்த்து கொண்டிருக்கிறோம். பரலோக ராஜ்ய விஷயங்கள் கூட அப்படிதான். தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய காரியங்கள் கூட எப்படின்னா, கொஞ்சோண்டு எங்கெல்லாம் விதைக்கப்படுகிறதோ, கொஞ்சமாக எந்த இடத்துல விதைக்கப்படுகிறதோ அந்த இடத்துல பெரிய அறுவடையை நாம் பார்க்க முடியும் என்பதை இந்த இடத்துல வேதம் நமக்கு தெள்ளந்தெளிவாக காண்பிக்கப்படுகிறது. அன்பு சகோதரனே சகோதரி, இந்த 2 ஊமைகளிலே சொல்லப்பட்ட விஷயம் ஒன்று தான். என்ன அப்படின்னா, பரலோக ராஜ்யம் எப்படி வியாபிக்கிறது, பரலோக ராஜ்யத்தில் எப்படி மனிதர்கள் சேர்க்கப்படுகிறார்கள். இந்த 2 விஷயத்தை தான் அந்த இடத்துல எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ஒன்று புளித்த மாவு, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா கடுகு விதை. இது ரெண்டுமே சின்னதாக கொஞ்சமாக, அதாவது கொஞ்சம் புளித்தமாக ஊற்றணும் அப்படின்னா எல்லாமே புளிப்பாக மாறிடுது. கொஞ்சம் ஒரு சிறிய கடுகு விதை போட்டோம் அப்படின்னா நிறைய பெரிய மரமாக மாறுகிறது. அதுபோல தான் இன்றைய காலகட்டத்தில் ஊழியங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரிகளே, நீங்கள் இன்னும் அப்படியே இருக்கிறோம், நம்ம இப்படியே வாழ்ந்துட்டுருக்கிறோம், ஊழியம் வளர்ச்சி அடையலை நினைக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களுடைய சிறு விதையை ஆசீர்வதித்து அதை பெருக செய்வார். அன்பு சகோதரனே சகோதரியே, நான் ஒரு தொழில் தொடங்கினேன், அதில் ஒரு பெரிய வளர்ச்சியே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார். அவர் ஆசீர்வதித்து என்ன பண்ணுவார் அப்படின்னா பெருக செய்வார். ஆண்டவர் எப்பயுமே எப்படிப்பட்டவர் அப்படின்னா பெருக செய்கிற தேவன், வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு நிலைக்குள்ளாக நம்மை கொண்டு வரக்கூடிய தெய்வம் அவர். நீங்கள் எங்கே வேணாலும் போங்க, நீங்கள் யாருக்கிட்ட வேணாலும், எந்த கிறிஸ்துவங்கிட்ட வேணாலும் கேளுங்க, இருக்கிற நிலைமையிலிருந்து வேறொரு நிலைமைக்கு தான் ஆண்டவர் மாற்றிருப்பார். யாருமே நாங்கள் எப்போ ஆண்டவரை ஏற்றுக்கிட்டோமோ, எந்த நிலையில் இருந்தோமோ அப்படியே தான் இருக்கிறோம் அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. நீங்கள் எல்லாம் கேளுங்களேன். நீங்கள் நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ மார்க்கத்தில் நிறைய சாட்சிகள் நம்ம சொல்லலாம். ரோட்டில் கிடந்தவன் அப்படின்னா குடிச்சு ரோட்டில் கிடந்தவன் இன்றைக்கி பைபிள் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு சபையாக சுற்றி கொண்டுக்கிறான். எப்படி சுற்றுறாங்க? ஆண்டவர் அந்த மாற்றத்தை கொண்டு வந்தார். அவர் மூலமாக பல பேர்
அதாவது குடிக்கு, போதைப் பொருட்களுக்கு அடிமைப்பட்டவர்கள் கூட இன்றைய காலகட்டத்திலே தேவனை அறிந்து கொள்ளத்தக்கதாக அந்த ஒரு மனிதனாலே ஒரு பெருத்த மாற்றம் ஏற்பட்டது. எப்படி ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவன் அப்படி ஆசீர்வதிக்கிறவராய் இருந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க செய்கிற காரியம் எதுவாக இருக்கட்டும், கவலைப்படாதீங்க. ஆண்டவர் அதை ஆசீர்வதிக்கத்தக்கதாக அதை நீங்கள் வைத்து ஜெபிங்க. நீங்கள் என்ன செய்கிறீங்களோ, நீங்கள் செய்கிற சின்ன வேலையாக இருந்தாலும் சரி, நீங்கள் செய்கிற சின்ன தொழிலாக இருந்தாலும் சரி, நீங்கள் செய்கிற ஊழியம் சின்ன ஊழியமாக இருந்தாலும் சரி, நீங்கள் எதுவோ அதை ஜெபித்து ஆண்டவருடைய கரத்திலே ஒப்புவித்து செய்யுங்க. அப்பொழுது தேவன் அதை ஆசீர்வதித்து பலுகி பெருகும்படியாக தான் செய்வார். இந்த ஊமையை ஏன் சொன்னார் அப்படின்னா, இப்போ நான் விதைக்கப்படும் பொழுது பல எதிர்ப்புகள் இருக்கிறது. ஆனால் இந்த விதை பெரிதாகி, இந்த விதையின் மூலமாக வரக்கூடிய மரத்தின் மூலமாக ஒரு பெரிய ராஜ்யம் உருவாகும். அதுதான் பரலோக ராஜ்யம். கிறிஸ்துவர் எல்லாருக்குமே ஒரே ஒரு நம்பிக்கை என்ன அப்படின்னா, நம்ம எல்லாமே வந்துட்டு இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கை என்ன அப்படின்னா, அடுத்த நிலை தேவனோடு கூட இருக்கணும். நாம் இந்த உலகத்தை விட்டு போகும்போது பரலோக ராஜ்யத்தில் இருக்கணும். அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் தேவனுக்குள்ளாக கட்டப்பட வேண்டும். ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக ஒரு சின்ன விதையைப் போல ஆரம்பிங்க. ஆண்டவர் அந்த வாழ்வை ஆசீர்வதிப்பார். கொஞ்சமாக உங்களுடைய பக்தி நீங்கள் ஆரம்பிக்கப்படும் போது அந்த பக்தியை வைத்து தேவன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு வாஞ்சை இருக்கணும். எப்படின்னா, நான் ஆண்டவருக்குள்ளே வளரணும், எனக்கு ஒன்றுமே தெரியல, பைபிள் படிக்க தெரியல, வசனம் சொல்ல தெரியல, சரியாக பாட தெரியல, ஜெபிக்க தெரியலன்னு சொல்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த வாஞ்சியை, சிறிய விதையை தேவன் ஆசீர்வதித்து பெருக செய்யக்கூடியவராக இருக்கிறார். இன்றைக்கி கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, என்னுடைய வாழ்வில் கூட எனக்கு ஆரம்ப காலகட்டத்தில் ஜெபிக்க கூட தெரியாது. ஆனால் இன்றைய தினத்தில் பிரசங்கிக்கும்படியாக அநேக மக்கள் மத்தியில் சென்று பிரசங்கிக்கும்படியாக தேவன் மாற்றியிருக்கிறார். அப்படின்னா ஆண்டவர் கொடுத்த ஞானம். இன்றைக்கி நான் பேசுகிறேன், ஆண்டோடைய வசனம் சொல்கிறோம் அப்படின்னா ஆண்டவர் கொடுத்த ஞானம். கொஞ்சமாக ஆசை, ஒன்றும் பெரிய இதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. கொஞ்சம் சின்ன ஆசையை ஆண்டவர் வளர செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆந்திரா, தமிழ்நாட்டில், இன்னும் பார்த்தீங்கன்னா கர்நாடகா, இந்த பகுதியெல்லாம் போய் கூட ஊழியம் செய்கிறோம். இந்த பகுதிகளெல்லாம் போய் ஊழியம் செய்வதற்கு தேவன் வாசல்களை திறந்து கொடுத்து கொண்டிருக்கிறார். அன்பு சகோதரனே, சகோதரி, ஆண்டவர் இந்த நாளிலே உன்னை ஆசீர்வதிப்பார். பரலோக ராஜ்யத்திலே உன்னை சேர்க்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. அந்த திட்டத்தின்படியாக கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து பரலோக ராஜ்யத்திலே கொண்டு போய் சேர்க்கவும், இந்த உலகத்திலே வாழும் பொழுது துன்பங்கள் வந்தாலும், துயரங்கள் வந்தாலும், வேதனைகள் வந்தாலும் உன்னுடைய வளர்ச்சியை மாத்திரம் எதுவும் குறைக்க முடியாது. ஏனென்றால் கிறிஸ்துவ வாழ்வில் கஷ்டங்கள் வரும், துன்பங்கள் வரும், துயரங்கள் வரும், வேதனைகள் வரும், போராட்டங்கள் வரும், பலவிதமான பாடுகள் கூட வரும். ஆனாலும் கவலைப்படாதிருங்கள். ஆண்டவர் அந்த வாழ்வை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருந்து கொண்டிருக்கிறார். இந்த ஊமையில் சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, சிறிதாக விதைக்கப்படுகிறது சுவிசேஷம், பெரிதாக ஒரு நாளிலே வளர்ச்சியடையும் என்பதுதான் இந்த ஊமையின் மூலமாக தேவன் சொன்ன அந்த காரியங்கள் வெளிப்படுத்தப்படுகிறது. நாம் நம்முடைய வாழ்விலே நாம் கட்டப்பட வேண்டும் என்றால், ஆண்டவருக்குள்ளாக கட்டப்பட வேண்டும் என்றால் ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவர் அதை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தூய பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கூட உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவருடைய வாழ்விலே ஆண்டவரே அவர்கள் பலுகி பெருகத்தக்கதாக உதவி செய்தருளும். பரலோக ராஜ்யம் வளர்ச்சியடையும் பொழுது பரலோக ராஜ்யத்தினுடைய பிள்ளைகளும் வளர்ச்சியடையும்படியாக நீர் ஆசீர்வதித்தருளும். தொடர்ந்து உம்முடைய கிருபை உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தர் மீதும் இருக்கட்டும், பலப்படுத்தட்டும், ஆசீர்வதிக்கட்டும். என்னென்ன தேவையோடு காத்திருக்கிறார்களோ அந்த தேவைகளை பூர்த்தி செய்யும் ஆசீர்வதியும். இயேசு நாமத்தால் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.